ஆட்சியில் உள்ளவர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்திலேயே அச்சத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்கின்றார் பசுமை நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சிதம்பரம் மாநகரின் வங்கக்கடலை விஞ்சுகின்ற வன்னிய பெருங்கூட்டத்தால் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. பேரன்பிற்குரிய தொப்பல் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாண் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். நேற்று தான் புத்தாண்டை கொண்டாடுறோம், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கே பசுமை நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராட்ட களத்தில் இறங்கிட்டார். என்றைக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு உறுதியாகிறதோ, என்றைக்கு இந்த மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேறுறாங்களோ, என்னைக்கு நாம் ஆட்சி அறையில் அமர்றோமோ அன்னைக்கு தான் நமக்கான கொண்டாட்டம். வருடா வருடமும் ஒவ்வொரு புது வருடம் பிறந்துக்கிட்டு தான் இருக்கு. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? வன்னியர்கள் அவர்களுக்கான உரிமையை பெற்றுட்டோமா? இல்லையே. அப்போ என்னத்துக்கு இந்த புத்தாண்டு என்பது போல பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய சமூக நீதி போராட்டத்தில் நீதி கொண்டிருக்கின்றது. மீண்டும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றது. அனைத்து கட்சியினரும் ஆச்சரியமா பார்க்கிறான். என்னைக்குன்னா நேற்று தான் புது வருஷம் பிறந்திருக்கு. ஆண்டின் தொடக்கத்திலேயே எந்த அரசியல் கட்சியும் செய்யாத வகையில் ஆண்டின் 2வது நாளிலேயே தான் கொண்ட கொள்கைக்காக, சமூக நீதியை வென்றெடுப்பதற்காக, தன் மக்களை வாழ வைப்பதற்காக போராட்ட களத்தில் மீண்டும் வந்துட்டாரே இவருன்னு அத்தனை பேரும் ஆச்சரியத்தில் நின்றுட்டு இருக்கிறார். இன்றைக்கு சிதம்பரம் மாநகரம் ஒட்டுமொத்த வன்னிய பெருங்கடலால் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. வன்னிய பெருங்கடல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழினமும் தமிழின போராளி வழிநடக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் ஆட்சி அணியில் அமர்கின்ற போதுதான் இந்த தமிழ்நாட்டிற்கு விடிவு பிறக்கும், அனைத்து சாதியினருக்குமான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படும், சமூக நீதி நிலை பெறும் என்று பட்டியல் சமுதாயத்திலிருந்து, பழங்குடி சமுதாயத்திலிருந்து, பிற்படுத்த அத்தனை சமுதாயத்திலிருந்தும் பசுமை நாயகரிடம் இன்றைக்கு கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் தலைமையில் அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கான கூட்டம் புதிய புரட்சியை உண்டு பண்ணும், புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நிச்சயமாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வென்று கொடுக்கும். அதற்கு சிதம்பரம் மாநகரில் கூடிக்கொண்டிருக்கின்ற கூட்டமே சாட்சி. ஆளும் வர்க்கத்தினருக்கும் ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் இந்த கூட்டம் மிக விரைவில் பாடமுகட்டும். நன்றி.